விஜயினுடைய மனநிலை எப்படி இருக்குங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சீமான் அவர்களாவது சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு பல பேர் ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைன்னா நான் நாளைக்கு வெல்லுவோம். 5 ஆண்டுகள் இருக்கு உனக்கு, நீ அந்த களத்தை விட்டு வெளியேறாது. 5 ஆண்டுகள் வேலை செய்ய, மக்களோட மக்களா நில்லு. இது ஒரு திரை கவர்ச்சியில ஒரு இது மாதிரி பண்ணிடுச்சு, சனாயமா இருந்துருச்சு. அவர் ஆட்சியில உட்கார வைக்கணுச்சு, அப்புறம் அவர் ஆட்சியில வாழ்ந்து பாத்துருவாங்கல்ல. அடுத்து நமக்கு தான் வாய்ப்பு, தைரியமா இருக்கு. எனக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு தம்பி. என்ன இந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டனா தமிழர்களினுடைய இதயத்துல நீ என்றும் வாழ்வ. இந்த வாய்ப்பை நீ தவற விட்ட அப்படின்னா, இப்போ வந்து பிரஸ் மீட்டுக்காக மைக்க நீட்டும் போது கொஞ்சம் போங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறார் அப்படின்னும் போது ஏன் சீமான் அவர்கள் பேச மறுக்கிறார், விஜயினுடைய ஆட்சியில் எதிர்த்து பேச மறுக்கிறார் சீமான் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வந்து தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்களை போய் சென்றடைகின்ற இந்த ஊடகத்திற்கு ஒரு நல்ல தலைவனை காட்ட வேண்டும், அவருடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறை துளி கூட இல்லை அப்படின்னா இந்த ஊடகம் இருந்தால் என்ன, இது அழிஞ்சு போனா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அண்ணன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். தம்பி போங்க தம்பி போங்க தம்பி வேலையை. விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ததால் தான் சீமான் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பல பேர் பதிவு செய்யறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இனிமேல் விஜயை எதிர்த்து சீமான் அவர்கள் அரசியல் செய்வாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு. சீமான் அவர்களுக்கு விஜயினுடைய அரசியலை எதிர்க்க வேண்டிய தேவை எங்கேயும் இல்லை, விஜயை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் தோற்றதுங்கிறது வந்து என்னைக்குமே சரி, இன்னைக்குன்னு இல்ல, 2016 இருந்து சீமான் அவர்கள் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறார். தோல்வி ஒன்றும் அவருக்கு புதிதானது அல்ல. எனவே அவர் வந்து மனச்சோர்வு அடைகிறதுக்கோ மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நினைச்சுதான் அவர் மனச்சோர்வு அடைவாரே ஒழிய. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைபுல்லா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். நலமா இருக்கீங்களா அண்ணா? நலமா இருக்கேன். ஆனா விஜய் வந்து சிஎம் ஆகிய பிறகு அரசியல் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத அனுதினமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா வரும் 15ஆம் தேதியில வந்து மகளிர் உரிமை தொகை அதே 1000 ரூபாய் செலுத்துவதற்கான நடவடிக்கையும், தமிழ் புதல்வன் அந்த மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு 1000லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த முக்கிய திட்டங்கள்லாம் அப்படியே தொடரப்போவதாக ஒரு அறிவிப்பை விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி கொண்டிருக்கிறார். 2500 என்ன ஆனது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த திட்டத்தை தொடர்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய நேர்காணல்ல பேசியிருந்தோம் நினைக்கிறேன். விஜய் வந்து திமுகவினுடைய மறு உருவம், திமுகவாலும் பிஜேபியாலும் இறக்கிவிடப்பட்ட தமிழ் தேசியத்தினுடைய வேகத்திற்கு வேகத்தடை போடுவதற்காக வேண்டி இறக்கிவிடப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்ப அவருடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா பூனைக்குட்டி வெளியில வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்ப அவருடைய செயல்பாடுகள் மூலியமாக நாங்க திமுகவிற்கு மாற்று அல்ல, திமுகவினுடைய மறு உருவம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு. நீங்க எல்லாருக்குமே தெரியும், தீய சக்தி, நாங்க தான் மாற்று, 2 பேத்துக்கு தான் போட்டி, இவ்வளவு பேச்சு பேசி கடைசியில இப்படி ஒரு மானங்கட்டத்தனமாக வந்து நிற்பதற்குத்தான் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் வந்து திரு விஜய் அவர்கள். வெற்றி பெற்றும் கூட ஆட்சி அமைக்க முடியாத ஒரு கை செய்த நிலை விஜய் அவர்களுக்கு. அதே சமயத்துல வந்து நான் தான் மாற்று, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, இப்படி எல்லாம் பேசி போட்டு கடைசியில எதிரிகள்கிட்டயே போய் சரணடைஞ்சு ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது விஜய்க்கு ஏற்பட்ட சாபமா இல்ல தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சாபமாங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நமக்கு உறுதியா தெரியுது, இவர் திமுகவை தீய சக்தின்னு பெயரளவுல சொல்றாரு ஒழிய, தூய சக்தியா இருக்கக்கூடிய அவரு மாற்று திட்டங்களை எடுத்து வைக்கணும். அதே திட்டங்களை தொடர்றதுக்கு எதுக்கு இவருக்கு நம்ம வாக்கு செலுத்திருக்கணும்? மக்கள் அதுக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்திருக்கலாமே, திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்கலாமே. அப்ப இவர் மாற்றுன்னு சொன்னது ஏமாற்றாக ஒரு வகையில போயிருச்சா? இன்னொரு வகையில இது திமுகவினுடைய இன்னொரு வெர்ஷன், புது வெர்ஷன், நியூ வெர்ஷன் 2.1 சொல்லுவாங்கல்ல, அது திமுகங்கிற பேர்ல இவ்வளவு நாள் நடந்த ஏமாற்று வேலைகள் திமுகங்கிற பேர்ல இல்லாம
தாவேக்காங்கிற பேர்ல நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. கம்பெனிக்கு பேர் மாத்திருக்காங்க, மேனேஜர் மாறின உடனே பேர் மாறி இருக்குது. இப்ப இந்த 2500 தானே தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது. ஆனா தற்போது வந்து அரசு கஜானா காலியாக இருக்கிறதால அதே 1000 தொடரப்படும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா? இது வந்து மக்கள் ஏற்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குங்கண்ணா. மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்கல்ல. ஏன்னா இவர் வந்து வாக்குறுதியில கொடுத்ததே வந்து கவர்ச்சி திட்டங்கள் தான். மக்களை வந்து ஆசை வார்த்தையை தூண்டி மக்களை ஏமாற்றுகின்ற கவர்ச்சி வார்த்தைகளை தான் வந்து இவர் நிறைவேற்றி இருக்காரு. அதனால ஒருபோதும் இவர் 2500க்கு மாற்றா 1000 ரூபாயே, பழைய 1000 ரூபாயவே அவர் தொடர்ந்தாரு அப்படின்னா மக்கள் வந்து அதிருப்தி ஆயிடுவாங்க. ஏன்னா என்ன ஆசை வார்த்தையை காமிச்சு அவரு வாக்குறுதி கொடுத்தாரோ அதை எதிர்பார்த்துதான் மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. வாக்கு செலுத்தினாங்களா அல்லது விஜய் வெற்றியாக்கப்பட்டாரா அப்படிங்கிறது தெரியல. வெற்றி பெற்றாரா, வெற்றியாக்கப்பட்டாராங்கிறது தெரியல. வெற்றியாக்கப்பட்டாரா அப்படின்றீங்க, அந்த வெற்றியாக்கப்பட்டதற்கு காரணம் யாருன்னு சொல்ல வரீங்க? காரணம் யாரு ஐயா? மேல இருக்கிறவங்க பாத்துக்கிடுவாங்கிற மாதிரிதான் மத்தியில மேல ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கைப்பாவை. இவர் வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் சேர்ந்து இறக்கப்பட்டவர் தானே. அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தோற்று விட்டார் அப்படிங்கிற செய்தியை கேட்டு அவர் வருத்தப்படல, ஆனா நாடே வருத்தப்படுது. என்ன இருந்தாலும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஆனா அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் எப்பவும் போல சாதாரணமாக வீட்டுல இருந்தாலும் ஒண்ணுதான், அறிவாலயத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், இப்ப ரெண்டும் ஒண்ணுதாங்கிற மாதிரி அவர் அதை கடந்து போறாரு. ஏன்னு கேட்டா இதெல்லாம் ஏற்கனவே பேசி நிர்ணயம் செய்யப்பட்டது, முடிவு செய்யப்பட்டதுதான் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. அது போக ஐயா பொன்ராஜ் அவர்களுடைய பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானியினுடைய அசிஸ்டன்ட், ஒரு உதவியாளர். அப்ப அவருடைய கருத்துக்கு நம்ம மதிப்பு அளிக்கணும். அவர் எவ்வளவு ஆழமாக இந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு பாருங்க. ஒரு சினிமா நடிகனுக்கு வந்து இவ்வளவு பெரிய வாக்க மக்கள் செலுத்துறாங்க அப்படின்னா தமிழர்கள் எல்லாம் என்ன சினிமா இளைஞர்கள் சினிமா முகத்துல இருப்பாங்க, அதுக்குன்னு ஒட்டுமொத்த நாடே சினிமா முகத்துல இருக்குமா? அல்லது ஒட்டுமொத்த வெற்றியையும் தீர்மானிக்கக்கூடியது இளைஞர்கள் தானா? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அப்போ அந்த பேரட்ல இருக்கக்கூடிய சீட்டையும் அந்த பேரட்ல கற்கக்கூடிய டிஜிட்டல் எண்ணையும் ரெண்டையும் ஒப்பிட்டு சரியாக எண்ணி இந்த தேர்தல் ஆணையம் காமிச்சிருச்சு அப்படின்னா அது மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்கிறத நாம ஏத்துக்கலாம். இல்லைன்னா இதுல சந்தேகம் தான் இருக்குது அப்படிங்க. இந்த இவிஎம்ங்கிறத தருத்தரியம் வந்ததுல இருந்தே அது பிரச்சனை தான். என்ன அதனால வந்து அந்த ஒரு மந்திரக்கோள் மாதிரி மந்திர பேட்டி அது. யாரை ஆட்சி அமைக்க யாருடைய கையில அந்த மந்திர பெட்டி இருக்குதோ அவங்க இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆடுவாங்க. அப்படித்தான் இன்னைக்கு வந்து ஒன்றியத்துல இருக்கிறவங்க விஜயை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அதிமுக வந்து பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் வந்து உடைத்து 2ஆக பிரிந்திருக்கிறார். அவருடன் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க இல்லையா? இது வந்து இபிஎஸ்ஏ வருத்தப்படுறாரு. அதாவது வெற்றிக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா கூட சரி, ஓகே, அவங்களுக்கு அந்த மனநிலை இருந்ததுன்னு சொல்லலாம். இப்ப எம்எல்ஏக்கள் ஆன பிறகு தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இபிஎஸ்ஐ தான் டார்கெட் வைத்து இந்த தேர்தலை முன்னிறுத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? சி.வி. சண்முகத்தை நேர்ல கூட போய் சந்திச்சார் இல்லையா? இது வந்து எடப்பாடி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம். எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை போட்டு இருக்கிறது அதிமுகவினுடைய கட்சி. நீங்க வந்து கட்சியில உள்ளவங்களை எல்லாம் வந்து எந்த ஐடியாலஜிக்கலா நீங்க ஒருங்கிணைச்சு வச்சிருக்கீங்க, அவங்களையெல்லாம் எப்படி நீங்க விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்களா, இல்ல தத்துவ ரீதி அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மறுசீராய்வு செஞ்சிருக்கணும். என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் அவர்கள் எப்பொழுது வந்தாரோ அவர் என்ன வேலையை செய்ய வேணுமோ அவரால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்டார். அவர் அதுக்குதான் வந்தது. இந்த கூட்டணிக்குள்ள உடன்பட்டு வந்ததே முதல்ல உள்ள பூந்து நமக்கு துரோகம் செய்த இந்த எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது உள்ளடி வேலை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதிமுகவை அமமுகவை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில ஏதோ அவரால் முடிஞ்ச வேலையை செய்திருக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு, திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் இருக்கின்ற நட்பை வைத்து அதிமுகவை 2ஆக பிளவு உண்டாக்குவதற்கான ஐடியாலஜிகளும் வேலைகளும் நடந்திருக்கலாம். அப்போ இதுல இருந்து எடப்பாடி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா,
உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தளபதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக யாரும் விலை போக முடியாத அளவிற்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பாதுகாக்க தவறிவிட்டீர்கள். தேர்தலையும் நீங்கள் வெற்றி பெற தவறிட்டீங்க, கூட்டணி வைக்கிறதுலையும் நீங்க தவறு செஞ்சிட்டீங்க. நீங்க வென்ற வேட்பாளர்களையும் தக்க வைப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க தப்பான ஒரு முடிவெடுத்து தவறான பாதையில செல்றீங்க அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடம். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களை சி.வி. சண்முகம் சந்தித்து இருக்கிறார் இல்லையா? அப்ப செந்தில் பாலாஜி அவர்களை சந்தித்திருந்தார்னா நியாயப்படி இவங்க திமுகவுடன் தான் போயிருக்கணும், போய் இணைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனா பதவி ஆசைக்காக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா, இல்ல திமுக தான் தாவேகாவுக்கு அவங்களை ஆதரவு கொடுக்க சொல்லி ஒரு பக்கம் பின்னாடி இருந்து வேலை செய்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம். இதுல ஈகோ பாக்குறதுக்கு என்ன இருக்குது? நீங்க ஒண்ணு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா இல்லையே, ஏற்கனவே ஒரு விபத்தால் முதலமைச்சரானவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிங்கிறப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாற்றை மாற்றிருக்கலாம். அந்த வாய்ப்பை இழந்துட்டாரு. அல்லது நீங்க திமுகவோடு உடன்பட்டு போயிருந்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்ல, திமுகவோடுனா அது சரியான அரசியல் தானா? அதிமுக திமுக பரம எதிரிகள் அப்படின்னு தானே நம்ம அரசியல்ல பார்த்தோம். இப்போ அவர்கள் இருவரும் இணைவது அப்படின்றது ஒரு அரசியல் நடைமுறை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதெல்லாம் பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி தானமா. அதிமுக என்ன பரம எதிரி? எண்ணத்துல எதிரி இவங்க ரெண்டு பேரும். இவங்க எல்லாம் திமுக சாராய கடையை திறந்து வச்சு மக்களை அழிக்குது, அதனால திமுகவுக்கு மாற்று நாங்க தானே அதிமுக இருக்குதா? எதுல பரம எதிரி இவங்க? கொள்கையிலையா, இல்ல மக்களுக்கு நேர்மையான ஆட்சி வழங்குறது இல்லையா? எதுல பரம எதிரியா இருக்காங்க இவங்க? ஒரே ஒரு விஷயத்துலதான் பரம எதிரி. நீங்க ஒரு தடவை ஆட்சியில இருந்து வாரி சுருட்டி கொள்ளையடிச்சிட்டீங்க அப்படின்னா மறு தடவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு. நீங்களே 2 முறை ஆட்சியில இருந்தா நீங்களே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப எங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? இதுலதான் இவங்க 2 பேரும் எதிரியே ஒழிய தத்துவார்த்த ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ பரம எதிரிலாம் இவங்க ஒண்ணும் கிடையாது. நினைச்சிருந்தா சேர்ந்திருக்கலாம். ஒரு நடிகனை நாடால விடக்கூடாது, அது எம்ஜிஆரோட முடியட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாங்க அப்படின்னா நமக்கும் ஒரு பாக்குறதுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். சரி, என்ன இருந்தாலும் மக்கள் சினிமா சித்தாந்தத்தை என்ன செய்யல, ஒரு சினிமா நடிகன் நாடாளுவதை மக்கள் விரும்பல, முந்தைய தலைவர்களும் விரும்பல. சினிமா தத்துவத்தை விட, சினிமா நடிகனை விட திராவிடம்ங்கிறது ஒரு ஐடியாலஜிங்கிறது மக்களுக்கு ஒரு ஏற்புடையதா இருக்கும். தமிழ் தேசியவாதிகளான நமக்கு அது முரண்பாடதாக இருந்தாலும் கூட சாமானிய மக்களுக்கு, இதுவரை இருந்த பொதுமக்களுக்கு அது ஒரு ஏற்புடையதா இருக்கும். அதனால திமுகவும் அதிமுகவுக்கும் ஒண்ணு சேர்றதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. வானம் இன்னும் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துற போகிறது இல்ல, பூமி 2ஆ பிளந்துற போறது இல்ல 2 பேர் சேர்றதுனால. சேர்ந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு கொஞ்சம் மாறி இருக்கும், வேற மாதிரி. அதே போல திருமாவளவன் அவர்களை பாத்தீங்கன்னா முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை திமுக எடுத்திருந்தது. அதை அதிமுகவுடன் சொன்னதுக்கு இபிஎஸ் அவர்கள் ஒப்புக்கொள்ளல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குவது என்பது இவர்கள் எடுத்த முடிவு சரிதானா? திருமாவளவன் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும் அவசியம் இல்ல. திருமாவளவன் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் திமுகவிலையும் அதிமுகவிலையும் இருக்காங்க. அவங்கள முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். திருமாவளவன் அவர்கள் எல்லாம் தான் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்கின்ற அந்த தகுதியையும் அந்த ஆசையையும் காலம் கடந்துட்டார். அவர் எடுத்திருக்க வேண்டிய முயற்சி அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்திருக்க வேண்டிய முயற்சி அது. இப்ப அது திருமாவளவன் முதல்வர் அப்படிங்கிற இதை மக்களை ஏத்துக்கல. அந்த அவர் சார்ந்த அண்ணன் திருமா அவர்கள் சார்ந்த அந்த சமூகமும் அவர்களை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கறதுதான் அவருடைய 8 சீட்ல இருந்து அவர் 2 சீட்டு வென்றது நமக்கு நிரூபிக்குது. விஜய் அவர்கள் ஊழல் சக்தி தீய சக்தின்னு சொல்லி 2 பிரச்சாரங்களை முன்வைத்தார் இல்லையா? இப்ப 2 சக்திகளையும் இணைத்துதான் ஒரு ஆட்சியை கொடுக்கிறாரு. இது எப்படி ஒரு தூய சக்தியான ஒரு ஆட்சியாக இருக்கும்னா? இது விஜய்க்கு ஏற்பட்ட சாபமா இல்ல நமக்கு ஏற்பட்ட சாபமான்னு தெரியல. இது வரலாற்றிலேயே இது ஒரு
மிக முதல் முறையான ஒரு திருப்பு முனைக்கு தான் விஜய் அமைச்சிருக்கிற ஆட்சி. தூய சக்தின்னு வந்துட்டு அண்ணன் இந்த இடத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னார்களுடைய ஆட்சியெல்லாம் உதவியெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு சீமான் அவர்கள் போயிருக்கவே மாட்டார். ஒண்ணு நீங்க வந்து மறு தேர்தல் வைக்கிறதா இருந்தா வைங்க, மக்கள் இன்னும் ஒரு முடிவு எடுக்கட்டும், மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கறதுல மக்களின் பக்கம் தான் நான் சீமான் அவர்கள் நின்றிருப்பாரு. ஆனா விஜய் அவர்கள் பேசுறதெல்லாம் நான் மக்களின் பக்கம் நிற்பேன், மக்களுக்காக நிற்பேன் என்று வாய் கிளிய எல்லாத்த பேச்சையும் பேசி போட்டு கடைசியில இவங்களுடைய உதவியை நாடி போய் நிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய அவமானம், அரசியலில் ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். அது அவர் அந்த தப்பை செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிட்டாரு. அதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறத முதல் சட்டமன்ற உரையிலேயே அவரு பார்த்திருப்பாரு. உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு, சிறுபான்மை அரசு அப்படின்னு சொன்னது, அவருக்கு வந்து அரசியலை வந்து எதிர்கொள்ளவே தெரியல விஜய் அவர்களுக்கு. இன்னொன்னு, மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது சட்டமன்றத்துல பேசுற வேண்டியது. அப்படி கூட அவர் குரல் கொடுத்திருக்கலாம். திரு உதயநிதி அவர்களை, என்னைய நீங்க விமர்சனம் செய்யறது வந்து அதுக்கான இடமும் இல்லை, அதுக்கான காலமும் இல்லை. இப்ப நாம அவசரமா ஆட்சி அமைச்சிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நலன் தான் முக்கியம்னு எல்லாரும் சொல்றீங்க. அதுல நாம கவனம் செலுத்துவோம். அரசுங்கிறது சிறுபான்மை அரசா இருந்தா என்ன, பெரும்பான்மை அரசா இருந்தா என்ன, மக்களுக்கு நலத்திட்டம் போய் சேருதா சேரலையா, மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தலையா, அதுல நாம கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற அந்த எதிர் கவுண்டர் கூட அவரால் கொடுக்க தெரியல, எதிர் பதில் கூட சொல்ல தெரியல அவருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து அரசியலில் ஏற்பட்ட ஒரு அவமானம் தான் விஜய்க்கு. இப்படி தீய சக்திகள்கிட்டயே உதவிய நாடுனதினுடைய விளைவை உதயநிதி அவர்கள் வெளிப்படுத்திட்டார். அதே போல சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் சமம் என்று விஜய் அவர்கள் பேசிட்டு தன்னுடைய சொந்த ஜோஷியருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய பர்சனல் வழக்காடிய வழக்கறிஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர் அந்த இது பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே ஒரு சுயநலமான ஒரு விஷயமாக விஜய் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைன்னா, இது வந்து பொதுநலம் மக்கள் நலன் அப்படின்றதை கருதக்கூடிய வகையில இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? விசில் இன்னைக்கு அவர் கையில இருக்குது, அதனால அவர் இஷ்டத்துக்கு ஊதுறாரு. நாளைக்கு அந்த விசில் இன்னொருத்தர் கைக்கு மாறுச்சு அப்படின்னா அதை பத்தி அவர் கொஞ்சம் யோசிக்கணும். இது மக்கள் ஏற்பாங்களா, எதிர்ப்பாங்களா, இதெல்லாம் சரியானதா, ஒரு அரசு அலுவலராக நான் தன்னை சார்ந்தவரை வந்து மாத்துறது வந்து சரியானதாக இருக்குமா? காமராஜர் அவர்கள் தன்னுடைய உதவியாளருக்கு வந்து தன்னுடைய தாய்க்கே ஒரு வீட்டுல வந்து தண்ணி பைப்பு அடிச்சு கொடுக்கறதுக்கு கூட அனுமதிக்காத தலைவர் காமராஜர் அவர்கள். அப்படியெல்லாம் ஒரு தூய்மையான அரசியல்வாதிகள் வாழ்ந்த இந்த மண்ணுல நமக்கு போய் ஜோசியம் சொல்றவருக்கு போய் ஒரு அரசு பதவியை கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கேவலம்ங்கிறது விஜய் அவர்கள் உணரணும். இதெல்லாம் மக்கள் வந்து சிந்திக்க தொடங்கினாங்க, மக்கள் வந்து உணர தொடங்கினாங்க அப்படின்னா உங்களை வந்து ஆட்சியில இருந்து அகற்றிடுவாங்க அப்படிங்கிற அச்சம் இல்லாததனுடைய விளைவு சிறுபிள்ளைத்தனமாக இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சுருக்கமா சொல்ல போனா, குரங்கு கையில பூமாலை கிடைச்சா என்ன செய்யும், பூனை கையில ஒரு கிளி கிடைச்சா என்ன செய்யும், அந்த மாதிரிதான் அவரு பதவிய வந்து மிஸ்யூஸ் பண்றாரு. ஆனா மக்களுடைய எதிர்ப்பு பல சமூக வலைத்தளங்கள்ல அதிகமானதும் அந்த பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க இல்லையா? அது வரைக்கும் மகிழ்ச்சி. அப்போ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் விஜய் அரசாங்கம் எதையும் தடுத்து நிறுத்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமாண்ணா? இல்ல, அதாவது தான் தெரியாமல் ஒரு தவறு செய்யறாரு, அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருத்துறாரு அப்படின்னா அதை நம்மளே வரவேற்கணும். எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இயல்பு தான், தவறு செய்யறது மனித இயல்பு. அதை தவறுன்னு மக்கள் உணர்த்தியதுக்கு அப்புறம் அதை சரி செய்யறாரு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. அந்த செய்தி நானும் பார்த்தேன். அந்த பதவி வந்து பின்வாங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பார்த்தேன். அப்ப உண்மையாலுமே அதை செஞ்சிட்டாரு அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி தான். அரசு அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. சீமான் அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்குங்கன்னா, இந்த தேர்தல்ல வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் சீமான் அவர்களாவது சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு பல பேர் ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறாங்க. சீமான் அவர்களின் மனநிலை எப்படி இருக்கு? சீமான் விஜய் சந்திப்பு நடந்திருக்கு இல்லையா? இது தமிழ் தேசிய அரசியலை விஜய் முன்னெடுத்து செல்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சீமான் மத்தியில இருக்கா?
தமிழ் தேசிய அரசியலை சீமானா தமிழ் தேசிய அரசியலை சீமானை தவிர வேற யாரும் முன்னெடுத்து செல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு கனமான கருத்தியல் பொதிந்தது தமிழ் தேசிய அரசியல். அதையெல்லாம் இழுத்து செல்றதுக்கு விஜய் அவர்களுக்கு வலிமை பத்தாது. சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் தோற்றதுங்கிறது என்னைக்குமே சரி, இன்னைக்குன்னு இல்ல, 2016 இருந்து சீமான் அவர்கள் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறார். தோல்வி ஒன்றும் அவருக்கு புதிதானது அல்ல. எனவே அவர் மனச்சோர்வு அடைகிறதுக்கோ, அவர் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நினைச்சுதான் அவர் மனசோர்வு அடைவாரை ஒழிய, தன் இன மக்கள் இவ்வளவு துன்பம் அடைகிறாங்களே, என் இன மக்கள் இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்களே, இவங்களுக்கான ஒரு அரசியல் புரிதல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலதான் மனசோர்வு அடைவாரை ஒழிய, கவலைப்படுவாரை ஒழிய, தன்னுடைய வெற்றி தோல்வி எல்லாம் கடந்து அவர் மக்களுக்காக வேண்டி நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு இந்த தேர்தல் தோல்வி எல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தையே அது ஏற்படுத்தாது. அவருக்குன்னு இல்ல, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதனால இந்த தேர்தல் மக்களுக்கான தோல்விதான். இப்ப சீமான் விஜய் சந்திப்பு இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா? வெளிச்சம் என்று நினைத்து கொண்டு வெட்டில் பூச்சிகள் போய் நெருப்புல விழுந்த கதையாத்தான் இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைஞ்சிருக்குது. மக்கள் வாக்கு செலுத்தினது எப்படி ஆகி போச்சுன்னா, விடியல்னு நினைச்சு நெருப்புல போய் விழுந்துருச்சு வெட்டில் பூச்சிகள், மனிதர்கள். அதனுடைய சூடு, அதனுடைய வேதனை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத காலம் உணர்த்தும். இன்னும் 5 வருஷம் இருப்பாங்கல்ல, இப்ப இந்த 5 வருஷம் மக்களுக்கு உணர்த்தும். ஆஹா, நாம தேடி போனது வெளிச்சம் இல்ல, அது நெருப்பு. அதனால அது நமக்கு வெளிச்சம் தராது, அது நமக்கு வேதனையைத்தான் தரும் அப்படிங்கிறத மக்கள் கூடிய விரைவில் உணர்வாங்க. இப்ப சீமான் விஜய் அவர்களின் சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா? நாகரிக அரசியல்னு சொல்றதா இல்ல நாடக அரசியல்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் சந்திக்க வர்றாரு அப்படிங்கிறத சொன்னாலே அது நாம போய் அவங்கள வரவேற்க வேண்டியது நம்ம மீது கடமையாயிரும். எதிரியாக இருந்தாலும் நம்மளை சந்திக்க வர்றாரு அப்படின்னா அது எதுக்காகவும் இருக்கலாம். நம்மளை வீழ்த்துவதற்காகவும் இருக்கலாம், அல்லது நம்மளை வாழ்த்துவதற்காகவும் இருக்கலாம். அது ஒரு கடமை தான். இதனால சீமான் அவர்களுடைய அரசியல் வீழ போகிறது, விஜய் அவர்களுடைய பண்பு வளர்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. இன்னொரு அண்ணாவாக பார்க்கிறாங்களேனா, இன்னொரு அண்ணா செய்த அரசியலை விஜய் பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்களே. அண்ணா செஞ்சது ஒரு புரிந்துணர்வு அரசியல். இவர் புரிந்துணர்வு அரசியல் இவருக்கு இருந்திருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அவர் தேர்தலுக்கு முன்னாடியே சீமான் அவர்களை சந்திச்சிருக்கலாம், வெளிப்படையா சந்திச்சிருக்கலாம். அண்ணாவும் பெரியாரும் வெளிப்படையா சந்திச்சவங்க தான் தேர்தலுக்கு முந்தி. அங்க இருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் தன்னுடைய ஆசான், தன்னுடைய வழிகாட்டி அப்படிங்கிற அடிப்படையில தேர்தலுக்கு பிறகும் போய் ஆலோசனை கேட்டிருக்காரு பேரறிஞர் அண்ணா. இவர் அப்படி செய்யலையே. ஆலோசனை கேட்டவருக்கே முதுகுல குத்துற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எந்த மாதிரியான அரசியல், அதாவது சீமான் அவர்கள் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அட்வைஸ் பண்றாரு, ஒரு ஆலோசனை, ஒரு உபதேசம் பண்றாரு. தம்பி, நான் அரசியல்ல உன்னை விட முந்தி சென்றுகிட்டு இருக்கேன். என்னை வீழ்த்துறதுக்கு பல பேரு பலவிதமான யுக்திகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க. அதனால இது அரசியல்ங்கிறது கொஞ்சி விளையாடும் மீன்கள் நிறைந்த குளம் அல்ல, பெரும் பெரும் முதலைகள் நிறைந்த குளம். கொஞ்சம் அசந்தம்னா நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிடும், காவு வாங்கி தூக்கி வீசிடுவாங்க. அப்படிங்கறதெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பெருந்தன்மையாக அவருக்கு சொன்ன ஒரு விஷயம். அதெல்லாம் வெளிப்படையா மேடையில வச்சு சில பேர் அப்படி சொல்றாங்க, இது அரசியல்னால முதலைகள் நிறைந்த குளம் அப்படின்லாம் மாதிரி இவர் சொன்ன உபதேசத்தை கேலி கிண்டல் எப்ப பண்ணாரோ அப்பவே அவர் நாகரிக அரசியலை விட்டு வெளியே போயிட்டாரு. இப்ப உங்களை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, நீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, இந்த பாதையில போனா நீங்க சீக்கிரம் போய் உங்க வீட்டுக்கு சேரலாம், உங்க ஊருக்கு போய் சேரலாம்ங்கிறத ஒரு வழியை சொல்றீங்க. நான் அதை ஏற்று நடந்தால் உங்களுடைய கருத்துக்கு நான் மதிப்பளிக்கிறேன்னு அர்த்தம். நான் அதை ஏற்காம இவர் சொல்ற பாதையில போனா தான் என் வீட்டுக்கு போக முடியுமாகும், இல்லைன்னா எனக்கு வேற பாதையே கிடையாதுக்கும் அப்படின்னு நான் கிண்டல் அடிச்சேன் அப்படின்னா உங்களை நான் உதாசீனப்படுத்துகிறேன் என்று பொருள். அப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு நாகரிகமாக நடந்து கொள்கிறார் அப்படின்றா அது நாகரிகம் அல்ல, அது நாடகம்.
சரி, சீமான் அவர்கள் என்ன பேசியிருப்பார் அண்ணா விஜய் அவர்களிடம்? இது ஒரு ஐயா இறையன்பு எழுதின ஒரு புத்தகத்தை பரிசாக வழங்கியதாக கேள்விப்பட்டேன். அதாவது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. என்ன பேசியிருக்கலாம், சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத ஒரு யூகமா அண்ணனோடு பழகின ஒரு பழக்கத்தை வச்சு அண்ணன் கண்டிப்பா இதையும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நாமளா ஒரு யூகிப்போம் தெரியுமா. அந்த அடிப்படையில யூகத்துல சொல்ல போனோம் அப்படின்னா, எனக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு தம்பி. என்ன, இந்த வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டனா தமிழர்களினுடைய இதயத்துல நீ என்றும் வாழ்வ. இந்த வாய்ப்பை நீ தவற விட்ட அப்படின்னா அது உன்னுடைய விருப்பம், உன்னுடைய எதிர்காலம், அவ்வளவுதான் அப்படிங்கறத அண்ணன் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப சீமான் அவர்கள் அனுதினமும் பிரஸ் மீட் கொடுப்பாரு, அதை தவற விட்டதே கிடையாது. இப்போ பிரஸ் மீட்டுக்காக மைக்க நீட்டும் போது கொஞ்சம் போங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறார். அப்படின்னும் போது ஏன் சீமான் அவர்கள் பேச மறுக்கிறார், விஜயினுடைய ஆட்சியில் எதிர்த்து பேச மறுக்கிறார் சீமான் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் ஏன் ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது விஜய் அவர்கள் ஊடகத்தை சந்திக்க மறுக்கிறதுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகத்தை புறக்கணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜய் அவர்கள் ஊடகத்தை புறக்கணிக்கிறது நம்ம கேட்ட கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனா சீமான் அவர்களை போன்று ஊடகத்தை மதித்த, ஊடகத்தை மரியாதையோடு அணுகின ஒரு தலைவர் சீமான் அவர்கள். அவரை போன்று எந்த தலைவர்களும் அப்படி அணுகியிருக்க மாட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஊடகத்திற்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஊடகத்தை தன் சொந்த உறவுகளை போன்று கையாளுகக்கூடிய ஒரு மனிதர் தான் சீமான் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த சீமான் அவர்களிடத்துல வெறுமனே கருத்தை மாத்திரம் வாங்கி கொண்டு, வெறுமனே அவரை வெறுப்பேற்றுகின்ற கேள்வியை மட்டுமே கேட்டெல்லாம் சீமான் அவர்களை சோதிச்சிருக்குது இந்த ஊடகம். அதையெல்லாம் சீமான் அவர்கள் இது ஜனநாயகத்தில் கருத்துரிமை அப்படிங்கிற அடிப்படையில கடந்து போயிருக்காரு. ஆனால் இந்த நாட்டின் மீதும் இந்த மக்களின் மீதும் எந்த அக்கறையும் கொள்ளாத ஒரு சராசரி தலைவனாக இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய அக்கறை கூட கோடிக்கணக்கான மக்களை போய் சென்றடைகின்ற இந்த ஊடகத்திற்கு ஒரு நல்ல தலைவனை காட்ட வேண்டும், அவருடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறை துளி கூட இல்லை அப்படின்னா இந்த ஊடகம் இருந்தால் என்ன, இது அழிஞ்சு போனா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அண்ணன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு. ஊடகத்தினுடைய பொறுப்பு என்ன, ஒரு தலைவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதுதானே அவர்களுடைய கடமை. தேர்தலுக்கு முந்தி விஜய் அவர்கள் ஊடகத்தை புறக்கணிக்கிறார். ஆனா அவர் வீட்டு வாசல்ல, அவர் வீட்டு கழிவறையில கூட மட்டும்தான் கேமரா வைக்கல. அவருடைய வீட்டை சுத்தி முழுவதும் கேமராவை வச்சுக்கிட்டு விஜய் இதோ வருகிறார், இதோ வரப்போகிறார், இதோ வந்து விட்டார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொழுதுநேக்கும் ஒரு சினிமா நடிகனையே தன்னுடைய டிஆர்பிக்காக வேண்டி, கேவலம் ஒரு வயிற்றுக்காக வேண்டி பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மாதிரி ஒரு டிஆர்பிக்காக வேண்டி போய் ஒரு நடிகனை காமிச்சுதான் உனக்கு டிஆர்பி வேணுமா? அப்ப நீ எந்த மாதிரியான மனநிலையில் இந்த ஊடகத்தை நீ கையாளுற அப்படிங்கறதையெல்லாம் அண்ணன் இப்பொழுதுதான் உணர ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களை ஊடகம் தூக்கி உயர்த்தி பார்க்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சுங்க. இனிமேல் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்ப்பு அரசியல் செய்வாரா? ஏன்னா பல பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் செய்ததால் தான் சீமான் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பல பேர் பதிவு செய்யறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இனிமேல் விஜயை எதிர்த்து சீமான் அவர்கள் அரசியல் செய்வாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு. சீமான் அவர்களுக்கு விஜயினுடைய அரசியலை எதிர்க்க வேண்டிய தேவை எங்கேயும் இல்லை, விஜயை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு அரசு அமைந்திருக்கிறது, அந்த அரசு செய்யக்கூடிய தவறைத்தான் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் சுட்டி காமிச்சிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்ச வரைக்கும் இந்த திமுக, இந்த திராவிட அரசு என்னெல்லாம் தவறு செய்திருக்கிறது, எப்படியெல்லாம் மக்களை வஞ்சிச்சிருக்கிறது அப்படிங்கிறதான் இதுவரைக்கும் எடுத்து செஞ்சிருக்காரு. அதை விஜயனுடைய ஆட்சியிலையும் எந்த தவறு நடந்தாலும் அதை எடுத்து சொல்லுவாரே ஒழிய எதிர்த்து அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் சீமான் அவர்களுக்கு இல்லை. அது அவருடைய நோக்கமும் அல்ல. சீமான் அவர்களுடைய மக்களுக்கு எது எதிரா இருக்குதோ அதை தவறுன்னு சுட்டி காட்டக்கூடிய வேலையைத்தான்
அவர் ஒரு போராட்ட அரசியலை தான் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அந்த இடத்துல விஜய்னு இல்ல, யாராக இருந்தாலும் தவறை சுட்டி காட்டுவது அது சீமான் அவர்களுடைய குணம், தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை. ஆனா விஜய் சீமான் அவர்கள் சந்திப்பின் பின்னணியில வருங்காலத்துல இருவரும் இணைந்து அதாவது ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கா டிவிகேவுக்கு? அது சாத்தியம் இல்ல. அந்த வாய்ப்பு இருந்துச்சுன்னா 2026க்கு முன்னதாகவே விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் உடன்பட்டிருக்கலாம். ஒண்ணும் இல்லாத, கொள்கை இல்லாத, ஒரு கொள்கை தெளிவு இல்லாத ஒரு விஜய் அவர்கள்ட்ட போய் சீமான் அவர்கள் ஒண்ணு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியலினுடைய கொள்கைக்கு விஜய் அவர்கள் ஒத்து போனால் வரலாம். அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம போய் என்ன செஞ்சிட முடியாது. தத்துவத்தை விட்டு போட்டு ஒரு தூய அரசியலை கொண்டு போய் நம்ம கூட்டணியில வச்சிட முடியாது. ஒருத்தன்ட்ட நிறைய செல்வம் இருக்குங்கிறது, நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்ல மணப்பெண்ணை போய் நாம திருமணம் முடிச்சு கொடுப்போமா? பதவி வேணும்னு நினைக்கிறவங்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள தேடி போகலாம், விஜய் அவர்களை தேடி போகலாம். ஆனால் என் மகளுக்கு ஒழுக்கமானவன், நேர்மையானவன், அறம் சார்ந்தவன் தான் மணமகனாக வரணும்னு எதிர்பார்ப்புல இருக்கிறவன் போய் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சம்பந்தம் பண்ண மாட்டான். எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டி கொண்டவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய படைபலம் வைத்திருந்தவனாகவும் இருந்தாலும் சரி, தன்னுடைய தூய தமிழ் தேசிய அரசியலையும் அந்த கருத்தியலையும் அதற்காக போராடக்கூடிய போராளிகளையும் கொண்டு போய் ஒரு சினிமா நடிகன்டையோ அல்லது தத்துவம் இல்லாத வேற ஒரு தலைவன்டையோ அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் சீமான் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார். அந்த தவறை அவர் செய்வதற்கான வாய்ப்பும் இல்லை. கண்டிப்பாங்க. நான் நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிமா, நன்றி.